சரிகமப சீனியர் சீசன் 4 இந்த வார ரவுண்டுக்காக நாங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி என்ன ரவுண்ட் அப்படின்னு சொன்னா, செலிப்ரேட்டிங் கேப்டன் விஜயகாந்த் ரவுண்ட் தான் நடக்க போகுது. இந்த ரவுண்டுக்கு வந்துட்டு யாரு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, கீர்த்தி சுரேஷ், அதே போல கேப்டன் அவர்களுடைய மகன் சண்முக பாண்டியன் இவங்க எல்லாருமே வந்துட்டு செமையா ஃபீல் பண்ணி இந்த ஒரு ரவுண்ட வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்மளோட கேப்டனோட பாடல்கள் தான் வந்துட்டு நம்மளுடைய போட்டியாளர்கள் அவ்வளவு ஃபீல் பண்ணி பாடிட்டு இருக்காங்க. இத பார்க்கும்போதே அவ்வளவு ஒரு சந்தோஷமாக இருந்தது. இதுக்கான 2வது ப்ரோமோ வந்துட்டு வெளியாகி இருக்குது. அதுல என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இந்த ப்ரோமோ வந்துட்டு முழுக்க முழுக்க நம்மளுடைய விஜய் பற்றிய ஒரு ப்ரோமோவாக தான் இருக்குது. விஜய் வந்துட்டு கடந்த வாரங்கள்ல வந்துட்டு சூப்பராவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. மெகா ஆடிஷன்ல குடுத்த அதே மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ வந்துட்டு தற்போது குடுத்துட்டு வராரு அப்படின்னு சொல்லலாம். அதே போல இந்த ரவுண்ட்ல வந்துட்டு விஜய் என்ன பாடல் பாடியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, "ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சம்ன்ற" பாடல தான். இந்த பாடல வந்துட்டு சும்மா வேற லெவல்ல பாடி அசத்தியிருக்கிறாரு நம்மளுடைய விஜய். இந்த பாடலுக்கு வந்துட்டு சிறப்பு விருந்தினர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, விஜயகாந்த் அவர்கள வந்துட்டு எங்க வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்ல ஆரம்பிச்சதுக்கு முக்கியமான காரணமே வந்துட்டு இந்த ஒரு பாடல் தான்ன்றத சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய நடுவர்கள் எல்லாம் விஜயோட இந்த ஒரு பாடலுக்கு வந்துட்டு அவங்களுடைய வாழ்த்துக்கள், கமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே அள்ளி வழங்கியிருக்கிறாங்க. அவ்வளவு பாராட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். நம்மளுடைய ஸ்ரீனி சார் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னா, இந்த செக்கன் சரணம் பாடுனது எல்லாமே வந்துட்டு நம்பவே முடியல. வேற லெவல்ன்ற மாதிரி பேசியிருப்பாரு. நடுவர்கள் எல்லாருமே வந்துட்டு விஜய் பாடிட்டு இருக்கும்போதே வந்து மேடைக்கு போயிட்டு நம்மளுடைய விஜய வந்து அவ்வளவு பாராட்டி இருக்கிறாங்க. அவ்வளவு அட்டகாசமா நம்மளுடைய விஜய் வந்து பாடியிருக்கிறாரு. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளோட ஸ்ரீனி சார் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, டாப் 5 செலக்ட் பண்ற வரைக்கும் நம்மளுடைய விஜய்க்கு எலிமினேஷனே கிடையாது என்ற ஒரு விஷயத்த வந்து சந்தோஷமான விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறாரு. உண்மையாவே வந்துட்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய சினிமா பாடல்கள் எல்லாமே வந்துட்டு அவரோட நிஜ வாழ்க்கைக்கு பொருத்தமான வரிகள் தான் இருக்கும்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்ல. அதே மாதிரி இந்த ஒரு பாடல் வந்துட்டு வேற லெவல் ஃபீல் குடுத்திருக்குது. மற்ற போட்டியாளர்கள் எல்லாருமே வந்துட்டு என்ன பாடல் பாடப் போறாங்க என்ற ஆர்வம் வந்து இன்னுமே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்க யாருடைய பெர்ஃபார்மன்ஸுக்காக ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க.